பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் நல்லவனாக வாழ்வதை என்னுடைய குடும்பம் ரசிக்கிறது. நான் நல்லவனாக வாழ்வதை என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் ரொம்பவே ரசிக்கிறார். என் இரத்த நாளங்களின் ஒட்டுமொத்த உணர்வாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசிக்கிறார்கள். நல்லவனாக வாழ்வது மக்களாலும் ரசிக்கப்படுகிறது. ஆனால் இந்த நல்ல தன்மையை சீர்கெடுக்கக்கூடிய விதத்தில் இந்த நல்ல தன்மையை எப்போது சீர்குலைக்கலாம், இவனை மானபங்கப்படுத்தலாம் என்று ஒரு எதிரி துடித்து கொண்டிருக்கிறான். அந்த எதிரிதான் கழிவுகளின் ஒட்டுமொத்த பிம்பமாக இருக்கக்கூடிய ஷைத்தான். சகோதரர்களே, திக்ரு ஃபிக்ரோடு இபாதத்தோடு நல்லபடியாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து எப்படியாவது உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக எனது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும், அவங்களோட ஒட்டி கொள்ள வேண்டும் என்று துடிக்கின்ற நெஞ்சத்தை, அந்த நெஞ்சங்களில் விஷத்தை விட கேடுகட்ட எண்ணங்களை, தீய எண்ணங்களை தந்து அந்த நல்ல தன்மையிலிருந்து மாற்ற துடிக்கக்கூடிய ஒரு பெரும் பாவிதான் ஷைத்தான் என்பவன். அவனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல எச்சரிக்கைகள், அவனை பற்றி குர்ஆனிலே பல ரெட் அலர்ட்ஸ், எச்சரிக்கை, சிகப்பு எச்சரிக்கை நிறைய தரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த கேடுகட்டவன் எப்படியாவது நம்முடைய உள்ளத்தில் நுழைந்து நம்மை ஆட்சி செய்ய எத்தனிக்கிறான், நம்முடைய உள்ளத்தை ஆட்சி செய்ய எத்தனிக்கிறான். அதற்கு துளி கூட இடம் தராத விதத்தில் அவனை விட்டும் ஒட்டுமொத்த உணர்வுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதயத்தில் என்னை படைத்த இறைவனுடைய நினைவுகள் மட்டும்தான் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று ஒருவர் நாடினாரேயானால் கேடுகட்ட ஷைத்தானிடமிருந்து அவர் தூரமாகுவது, கேடுகட்ட ஷைத்தானை தன்னை விட்டும் தூரமாக்குவது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா நல்ல தன்மை உடையவனை கூட நாரத்தன்மை உள்ளவனா மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அந்த கேடுகட்டவன். சகோதரர்களே, கெட்ட உணர்வுகள் எப்படிப்பட்டது என்றால், கெட்ட உணர்வுகள் நாள்பட அல்லாஹ்வுடைய இரையச்சமான தக்வாவையே மொக்கையாக்கிவிடும். கத்தி கூர்மை எப்படி மொக்கையாகுமோ அதே போல தக்வாவின் கூர்மையை மொக்கையாக்கிவிடக்கூடிய ஒரு அபாயகரமானது ஷைத்தானுடைய உணர்வுகள். சகோதரர்களே, வரலாற்றில் ஒரு செய்தி, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு நகர்வலம் போவார்கள், மாறு வேடத்தில் தான் போவாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் ஒரு குடிசைக்குள்ள இருந்து ஒரு ஒரு கவிதை, அதாவது ஒரு புலம்பல், ஒரு கவிதை புலம்பல் ஒன்று கேட்கிறது. அன்னமான குரலில் கடும் சோகத்தை புளிந்த ஒரு கானம் ஒன்று கேட்கிறது, அரபி கானம். கொஞ்சம் கூர்மையாக, ஏன்னா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை மக்களுடைய பிரச்சனை என்னன்றதெல்லாம் ரொம்ப டீப்பா பார்க்குறவங்க. அதனால மன்னர்களுக்கு அப்படி ஒட்டு கேட்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட காணொளி உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஒட்டு கேட்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு விலாவரியாவே சொல்றேன். கொஞ்சம் நல்ல உன்னிப்பா கேட்கும்போது உள்ளிருந்து வார்த்தைகள் வந்து விழுகிறது. லௌலா ஹௌஃபுல் லதஹர்ரகத் அர்ஜுலு ஹாதஸ் ஸரீரி ஃபீ வக்திமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. அல்லாஹுடைய பயம் மட்டும் இல்லை என்றால் இந்த கட்டிலின் கால்கள் என்றோ அசைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கானம். அல்லாஹுடைய பயம் மட்டும் இல்லை என்றால் இந்த கட்டிலின் கால்கள் என்றோ அசைந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று கேட்குறாங்க. ஒரு கீதம், ஒரு பொம்பளை ஒன்று உள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போதான் யார் அதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உள்ளே இருந்து வெளியில் வருது இந்த அம்மா. வந்த உடனே ஹஸரத் உமர்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தன்னை வெளிப்படுத்திட்டாங்க. இசை, எதனால் இந்த மாதிரி ஒரு பாடலை படித்தாய்? வேதனையின் உச்சத்தில் நின்று கொண்டு ஒருவன் பாடுவது போன்றல்லவா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் இல்லைன்னா கட்டில் என்னைக்கோ அசைஞ்சிருக்குன்றது எனக்கு வித்தியாசமாக விளங்குகிறது. என்ன உடனே தரையே பார்க்குறாங்க அந்த அம்மா. எப்படி சொல்ல முடியும்? ஹஸரத் உமர் ரலியல்லாஹுக்கு புரிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் இல்லைன்னு சொன்னா நவுது பில்லாஹி மின்ஹா, என் கணவர் அல்லாத இன்னொருவனோடு அந்த கட்டில் அசைந்திருக்கும் அப்படின்ற மாதிரி புரிஞ்ச உடனே என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என் கணவர் பிரிந்து நாட்கள் ஆகிவிட்டது. எங்கே உன் கணவர்? என் கணவர் போருக்கு தான் போயிருக்காரு, அல்லாஹ்வுடைய பாதைக்கு தான் போயிருக்காது, அது நீங்க தான் அனுப்பி வச்சிருக்கிறீங்கன்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு பொட்டில் தெரித்தால் போல, உமர் ரலியல்லாஹு முகத்தில் அடித்தது போல அப்படியே அந்த உண்மையை உணர ஆரம்பிக்கிறார்கள், உணர்வை உணர ஆரம்பிக்கிறார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா?
உடனடியாக இராணுவ வீரர்களுக்கு போர் வீரர்களுக்கு உடனடியாக செய்தி அனுப்பினார்கள். 4 மாசம் பிரிஞ்சிருக்கிறவன் அத்தனை பேர் என்ன செய்யுங்க, திரும்ப உடனடியாக குடும்பத்தோட போய் சேருங்க. 10 நாள் 15 நாள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா அல்லாஹ்வுடைய பாதையில வாங்க. போதும், போராடுறதுக்கு கால அளவு இருக்குது. 4 மாதம் கரெக்ட். ஒரு பெண்ணை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு 4 மாசம் தாக்கு பிடிக்க முடியும் அவளால. அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய ஆனந்தம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நல்ல புரியணும், இந்த பெண் தீய பெண் அல்ல. இந்த பெண் நல்ல தன்மை உள்ள சாலிகான பெண். ஆனால் கால சூழலை ஷைத்தானால் லேசாக வழிகெடுக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய ஒரு தருணம். சில நேரங்கள் நல்ல வாழ்ந்துகிட்டு இருப்போம், ஒரு சின்ன அசைவு தான் ஷைத்தானிய அசைவு, ஒரு சின்ன பார்வை தான் ஷைத்தானிய பார்வை, ஒரு சின்ன தொடுதல் தான் ஷைத்தானிய தொடுதல். அப்ப அந்த கேடுகட்டவன் நம்மை மானபங்கப்படுத்த எங்கடா வழி இருக்காதான்னு சொல்லி பன்றிகள் நஜீஸை நோக்கி ஓடுவது போல முகர்வது போல முகர்ந்து கொண்டே இருப்பான், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் கடிவாளத்தை உடைச்சு நொறுக்கணும், அவனுடைய சதிகளை பஸ்பமாக்கணும்னு சொன்னா இந்த வசீஃபாவை நீங்க கையில் எடுங்க. அற்புதமான வசீஃபா, படைத்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வசீஃபா. நான் என்ன மனிதன், நாளைக்கு செத்து போவேன், இன்னைக்கு இருப்பேன். நான் படைத்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சொல்லக்கூடிய வசீஃபா. எப்படிப்பட்ட வசீஃபா? எந்த வசீஃபா சொல்லுங்கள். ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன் வ அஊது பிக ரப்பி அன் யஹ்லுரூன். அல்லாஹு அக்பர். என்ன பெரிய ஞானி அவன், என்ன பெரிய அறிவாளி அவன். அந்த ரப்புல் ஆலமீன் ஷைத்தானிடமிருந்து எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தருகிறான். ரப்பி, என் இறைவனே, அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், அவனுடைய வழிகேடுகள் அனைத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக, இன்னும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஐயஹ்துரூன், அவைகள் அனைத்தும் என்னிடத்தில் ஆஜராகுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். என்று வந்துடக்கூடாது, அவன் தன்மை வந்துடக்கூடாது, அவன் பார்வை வந்துடக்கூடாது, அவன் பேச்சு வந்துடக்கூடாது, அவன் செவி, அவனுடைய கேட்குதல் வந்துடக்கூடாது, அவனுடைய எண்ணங்கள் வந்துடக்கூடாது, அவனுடைய நினைவுகள் வந்துடக்கூடாது. இத ஒரு நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை முறை ஓத போறீங்க? 101 முறை ஓதணும். ரொம்ப ஷைத்தானால் பாதிக்க ஒரே கெட்ட கெட்ட எண்ணமா வருது, நல்ல வணக்க வழிபாடுகளையும் பேதில போவான், என்ன செஞ்சிடறான், உள்ள நுழைஞ்சிடறான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அந்த மாதிரி மக்கள் 101 முறை ஓதணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் 21 முறை நான் சொல்லுவேன் இல்லையா, டெய்லி உங்களுடைய அந்த திக்ர்ல ஃபிக்ர்ல இந்த ஆயத்து ஒரு பிரதானமான இடத்தை பெறட்டும். அல்லாஹ் உங்களை என்னையும் கேடுகட்ட கழிவின் பிறப்பிடமான ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருவருக்கத்தக்க அவனுடைய செயல்பாடுகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த காணொளி உங்களை இம்ப்ரெஸ் செய்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் ரெட் அலர்ட் செய்யுங்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.